அன்பாளர் இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் வேகன்சி வந்துருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க நண்பா. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழனி முருகன் கோயிலில் வந்துச்சு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை புகழ்பெற்ற கோயில் எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக வந்துட்டு இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்தால் நம்ம சேனலில் வீடியோவாக வரும் நண்பா. எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. இந்த ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கண்டிஷன்ஸ், என்ன நிபந்தனை, எவ்வளோ வேகன்சி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நண்பா. ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புலவருக்கு ஒரே ஒரு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. இது சம்பளம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,500 58,600 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு டிகிரி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. ஏதாவது ஒரு டிகிரினா அந்த டிகிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் பாடத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. பிஏ படிச்சிருக்கலாம், அப்படின்னா எம்ஏ, எம்லிட் பட்டம், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு கேட்டிருக்காங்க நண்பா. இதெல்லாம் படிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ப்ளம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. 18,000 56,900 வரைக்கும் சம்பளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ரண்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. மீதி எல்லா ஜாப்புக்குமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. காவலர் 18 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சேலரி பார்த்திங்கன்னா 17,900 50,400 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருணை இல்லம் காப்பாளர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணால், ஆண்கள் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இதுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 15,900 50,400 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போகணும்னு சொல்லியிருக்காங்க. துப்புரவு பணியாளர் வந்து பார்த்திங்கன்னா 27 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10,000 31,500 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தூர்வைன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா 26 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சம்பளம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10,000 31,500 வரைக்கும் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கால்நடை பராமரிப்பு வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. 10,000 31,500 வரைக்கும் இருக்குன்னு சம்பளம்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத படிக்கிறதா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும்னா இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வர நகர் மற்றும் வட்டம் ராமநாதபுரம் மாவட்டம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. இந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை பழனி முருகன் கோவில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கான எப்படி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணலாம் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டீட்டெயில்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க என்ன நிபந்தனை எல்லாம் பார்க்கலாம். நிபந்தனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏஜ் லிமிட் 18 45 வயசுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க மட்டும்தான் அப்ளை பண்ணால், அதர் ஸ்டேட்டில் இருக்கிறீங்க அப்ளை பண்ண முடியாது, நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் கடவுள் நம்பிக்கையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதேமாதிரி இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. நீதிமன்ற தளத்தை எஃப்ஐஆர் இருக்கவோ அல்லது தண்டனை கொடுத்துருந்தாவோ இந்த ஜாப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இல்லைனாலும் இப்போ மறைச்சிருந்து அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தெரிய வந்துச்சுனாலும் இந்த உங்களை வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் பணி நீக்கம் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க நண்பா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் தண்டனை பெற்றிருந்தாவே இந்த ஜாப் நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. கோயிலுக்கு நிர்வாக நலனுக்கு எதிராக ஏதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தாலும் இந்த ஜாப் நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஒன்றுக்கு மேற்பட்ட பணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போது ஒரு ஜாப்பில் இன்னொரு ஜாப் அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் தனித்தனியாக அப்ளிகேஷன் போடணும்னு சொல்லியிருக்காங்க நண்பா. நீங்கள் ஒரே இதில் எழுதக்கூடாது, தனித்தனியாக அப்ளிகேஷன் போடணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யப்படும் பணியாளர் வந்து பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை கீழே வேலை செய்யக்கூடிய எல்லா கோயிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை எப்போ வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தயாராக இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாப் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி தொற்று நோய் உடல் மற்றும் மன குறைபாடு உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் நல்லா ஆரோக்கியமாக உள்ளவராக இருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த ஜாப் அப்ளை பண்ணும்போது ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பணியாளர்கள் விண்ணப்பிப்பவர் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக எழுத்து தேர்வு அப்படி இல்லைன்னா நேர்முக தேர்வு நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க நண்பா. நீங்கள் 2-3 ஜாப்புக்கு அப்ளை பண்ணாலும் ஓகே தான். ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக எக்ஸாமினேஷன் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நேர்முக தேர்வு இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நண்பா. நேர்முக தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா கலந்து கொள்வதற்கு எந்த வர பயணப்படியும் வழங்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரும்போது நீங்கள்
நீங்கள் இப்போ பஸ்ஸு இந்த மாதிரி வரலாம், அப்படிலாம் இப்போ காரு பைக்கு ஏதாவது வரலாம், அதுக்கெலாம் பெட்ரோல் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஏற்றுக்காது, நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி விண்ணப்பத்தோடு என்னென்ன அனுப்புன்னு சொல்லி கேட்குறாங்க. அனுப்புன்னு சொல்லி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் கல்வி தகுதி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கொடுங்க. அதேமாதிரி கூடுதல் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஆதார், அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டைன்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப அட்டை மற்றும் நன்னடத்தை சான்று போன்ற பிற ஆவணங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுய சான்றொப்பம் செய்து அட்டஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டேட் வந்து கொடுத்து நீங்கள் இணைக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்திங்கன்னா அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நண்பா, நல்லா நோட் பண்ணிங்க. ஒரிஜினல் அனுப்பிட்டிங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஜாப் கிடச்சிருச்சுன்னா அந்த ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய எல்லையில் இருக்கிற காவல் நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க நண்பா. உங்கள் மேலே எஃப்ஐஆர் எந்த ஒரு குற்ற நடவடிக்கை இல்லைன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா என்ஓசி அவங்க கொடுப்பாங்க, அதை நீங்கள் வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் விண்ணப்பம் அனுப்பும்போது மேல் உரையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பதவியின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா எழுதி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க நண்பா. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா பதிவு தபாலிலோ அல்ல நேரிலோ வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிடும் தேதிக்கு முன்னதாகவோ அல்லது அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருந்தாவே இந்த ஜாப் நாட் எலிஜிபிள் நிராகரிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க நண்பா. நீங்கள் அதேமாதிரி அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளியராக வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக எழுதாமல் இருந்தாலும் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனை நிராகரிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. தகுதியான விண்ணப்பம் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும் சொல்லியிருக்காங்க நண்பா. நன்னடத்தை உடையவராக இருக்க வேண்டும். இதற்கு அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரிகள் நன்னடத்தை சான்றிதழ் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கெஜெட் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சைன் பண்ணுற அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நன்னடத்தை கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு நீங்கள் டிசி வைக்கலாம், அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஷீட் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தில் குறிப்பிட்ட கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிக்குரிய ஆவணங்கள் அசல் சான்றிதழ் நேர்முக தேர்வின் மீது கண்டிப்பாக கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணும்போது நகல் தான் வைக்கணும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் உரிய சான்றிதழும் அஞ்சல் உரையில் பணியிட வரிசை நம்பரை போட்டு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு எழுதுன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி தபால் அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நிறைய தகவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியல. நான் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்கிறேன் நண்பா, நல்லா புரிஞ்சுங்க நண்பா. ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைம் கூட வீடியோ நல்லா கிளியராக அந்த இடத்துல நல்லா பார்த்து அப்ளை பண்ணுங்க நண்பா. ஃபஸ்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குது எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு A4 சீட் கவர் ஒன்று வாங்கிக்கிங்க நண்பா. அதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 ரூபா கவர் இன்னொன்று வாங்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. 2 ரூபாயோ 5 ரூபாயோ உங்கள் ஊரில் எப்படியோ அதை வாங்கி நண்பா. A4 சீட்டை வந்து பார்த்திங்கன்னா மடித்து போட்டு நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதே மாதிரி 25 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டணும். இந்த ஸ்டாம்ப் வந்து பார்த்திங்கன்னா எங்கே A4 சீட்டில் ஒட்டணுமா இல்லை அந்த 2 ரூபா கவர் உள்ளே ஒட்டணுமா என்னன்னே தெரியாது. நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி ஒட்டி அனுப்பிடுறீங்க நண்பா. இதனால் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அதனால் நல்லா நோட் பண்ணிங்க. இந்த 25 ரூபா ஸ்டாம்ப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் A4 சீட்டில் ஒட்டக்கூடாது. இந்த 2 ரூபா கவர் சொன்னோம்ல, A4 சீட்டை மடித்து உள்ளே போடுறோம்ல, அந்த கவரில் நீ மேலே ஒட்டணும்னு சொல்லியிருக்காங்க நண்பா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்றைக்கு உங்களை கூப்பிடும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அனுப்பும்போது நீங்கள் போஸ்ட் மூலிமா அமௌண்ட் கட்டி பே பண்ணி அனுப்பிடுறீங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படி பே பண்ண மாட்டாங்க. அதனால தான் உங்களை வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா ஸ்டாம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி அனுப்ப சொல்கிறாங்க. அந்த ஸ்டாம்ப் மூலியமாகவே உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும் நண்பா. அதுக்காக தான் நல்லா நோட் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா 12/3/2025 அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லிக்கோங்க. 2-3 நாளைக்கு முன்னாடியே போட்டுருங்க. இந்த போஸ்ட்டில் இல்லை நேரில் கொடுக்குறீங்க அன்றைக்கி கூட கொடுத்துக்கலாம் நண்பா. ஏன்னா போஸ்ட் போய் சேர்றதுக்கு லேட் ஆச்சுனாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம என்கிட்ட அட்ரஸுக்கு அனுப்பணும்னு சொல்லி பார்த்தா இணையான செயல் அலுவலர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் அந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அவ்வளோதான் நண்பா. விண்ணப்ப படிவம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பதிவிருக்குன்னு சொல்லி உங்களோட நேமு டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வச்சு தான் நம்ம பண்ணணும். அது எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பதிவிறக்கம் செஞ்சு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது எல்லாமே டீட்டெயில்ஸ் அடுத்த வீடியோவில் வரப்போகுது நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க நண்பா. நம்ம சேனலில் இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது நண்பா. நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.